வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுமை தாங்கி சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வானத்தில் மேகங்கள் கூடியிருந்தன. மழை வருவதற்கான அறிகுறி தெரிந்தது. குளத்தங்கரை பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சீதா. கையில் குடை கொண்டு வரவில்லை. பஸ் வரவில்லை. கார் ஒன்று அருகில் நின்றது. காரின் கருப்பு கண்ணாடி மெதுவாக இறக்கப்பட்டது. யாரோ என்று நினைத்து கொண்டு பார்த்த சீதாவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கோபால் மாமா. என்ன சீதா, மழை வர மாதிரி இருக்கு, ஏறு வண்டியில என்றார். தட்ட முடியாமல் ஒரு தயக்கத்துடன் ஏறிக்கொண்டாள். லஸ் முனையை கூட கடந்திருக்க மாட்டார்கள். சட சடவென்று மழை துளிகள் விழத் தொடங்கின. வைப்பரை இயக்க விட்டார் கோபால் மாமா. எங்க போயிட்டு வர? இன்டர்வியூவுக்கு. என்ன திடீர்னு? என்ன இன்டர்வியூ? சக்சஸ் ஆயிடுச்சா? தெரியல, ஆனா ஹோப் இருக்கு. என்ன ஆபீஸ்? எங்க இருக்கு? நம்பர் 37, புது தெரு. வீட்லயே ஆபீஸா? வீடேதான். கோபால் மாமா திரும்பி இவளை வினோதமாக பார்த்தார். வெளியில் நல்ல மழை கொட்டி கொண்டிருந்தது. என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. பொண்டாட்டி. சரக். கார் சடன் பிரேக்கில் நின்றது. ஏன் சீதா, நாங்க யாரும் இல்லைன்னு நீயே மாப்பிள்ளை பார்க்க கிளம்பிட்டியா? நிஜம்தான் மாமா, மேட்ரிமோனியல் ஒன்று பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன். நேரில் வந்து பேச சொல்லி பதில் வந்தது. அதான் போயிட்டு வர்றேன். அது சரி, பிள்ளை எப்படி? நன்னா இருக்கார். பேங்க்ல கேஷியர். ஒரே பிள்ளை. ஒரே ஒரு அக்கா மட்டும்தானாம். வடக்கு எங்கேயோ இருக்கிறதா சொன்னா. பிள்ளையோட அப்பா பிரஸ் ஏதோ வச்சிருக்காராம். மாமியும் நன்னாவே பேசினா. பிள்ளை என்ன சொல்றான்? சம்மதிச்சானா? பையனுக்கு புவனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ காட்! ஷாக் மேல ஷாக் கொடுத்தா எப்படி சீதா? புவனாக்கு இப்ப என்ன அவசரம்? புவனாக்குத்தான் இப்ப அவசரம் மாமா. சீதா. கோபால் மாமாவின் குரலில் பரிவிருந்தது. சீதாவின் கண்கள் பளபளத்தது. உருண்டு விடுவேன் என்ற கண்ணீர் துளிகள் பயமுறுத்தின. என்னம்மா நடந்தது? என்ன எதுவும் கேட்காதீங்க மாமா. லுக் சீதா, நாளைக்கு புவனா கல்யாணத்துல தாய் மாமன் நான் தான் மாலை எடுத்து கொடுத்தாகணும். மாமா, புவனாவோட போக்கு கொஞ்ச நாளா சரியில்லை. அம்மா பயப்படுறா. படிப்பும் வேலை வெட்டியும் எதுவும் இல்லாத தடிமாடு மாதிரி சுத்தின்னு இருக்கிற அந்த கோடி வீட்டு பையனோட ரகசியமா அடிக்கடி பேசுறான்னு இதோட 4-5 பேர் சொல்லிட்டா. போராதுன்னு அவன் ஏதோ லெட்டரை கல்ல கட்டி இவள்கிட்ட விட்டு எறிகிறத நானே கண்ணால பார்த்துட்டேன். நான் மாத்து குழந்தை மொய்க்கிற மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு பிடிவாதம் பிடிச்சாலும் நாமெல்லாம் புத்தி சொல்லி அதோட கெடுதலை எடுத்து சொல்லி அவளுக்கு ஏத்த நல்ல சாக்லேட்டா வாங்கி தரணும். அது சரிதான். ஆனா அக்கா நீ இருக்கும்போது தங்கிக்கு என்ன அவசரம்னு கேட்கலையா பிள்ளை வீட்டுல? கேட்டாளே. நீ என்ன சொன்ன? எங்க அப்பாவுக்கு எல்லாமே பொண்ணா தான் பிறந்திருக்கு. மூத்தவன் நான் பிள்ளையா பிறந்திருந்தா என்ன செய்வனோ அதைத்தான் செய்யறேன். இன்னும் 2 தங்கை இருக்கா. அவளுக்கும் ஒரு வழி தெரிஞ்சப்புறம்தான் என்னை பத்தி யோசிக்கணும்னேன். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடுமேன்னா. வயசும் இளமையும் குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கல. எப்படி வாழ்ந்தாலும் நாம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பிரயோஜனம் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கல்யாணமும் தேவையா இருந்ததுதானா? நிச்சயம் வயசானா கூட கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் தெரியல. புவனாவை பத்தி தான் ரொம்ப கேட்டா. மற்றபடி என்ன செய்வேள், எப்படி கல்யாணம் பண்ணுவேள்னு லௌகீக காரியங்கள் பத்தி தான் பேசினா. எப்படி இருந்தாலும் 1க்கு 4 தரம் யோசிச்சு செய். வேற என்ன சொல்றது? காரை தெரு திருப்பத்தில் நிறுத்தினார். கார் எங்க? ஆபீஸ் போறதா வீடு போறதா? சோழாக்கு கொண்டு வர சொன்னார் முதலாளி. எதுக்குன்னு தெரியல. அப்ப எனக்காகவா இப்படி சுத்தி வளைச்சுண்டு வந்தேள்? உங்களுக்கு லேட் ஆயிட போறது மாமா. பரவாயில்ல, மழையில உன்னை நடுவழியில எப்படி இறக்கி விடுறது? காரை கிளப்பி கொண்டு சென்றார். கோபால் மாமா BA படித்தவர். ஒரு பெரிய கம்பெனியில் முதலாளியின் அந்தரங்க காரியதரிசியாயிருக்கிறார். குழந்தைகள் கிடையாது. மனைவி அலமேலுதான் அவருக்கு குழந்தை. அலமேலுவுக்கு பிரஷர் உண்டு, சுகர் உண்டு. அதை அடிக்கடி கவனித்து அடக்குவதுதான் அவருக்கு வேலை. உறவு என்று சொல்லிக்கொள்ள அக்கா சக்கு மட்டும்தான். சக்குவிற்கும் இவரை விட்டால் வேறு உறவு கிடையாது. அவளுக்கு பிறந்தது எல்லாமே பெட்டைகள். மூத்தவள் சீதா படிப்பு முடிந்த வேலை தேடி தேடி பார்த்தாள். கிடைக்கவில்லை. அதற்காக சளைக்கவும் இல்லை. பேங்க் ஒன்றில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான சுய தொழில் அடிப்படையில் லோன் போட்டால் கிடைத்தது.
அவளுக்கு சுமாராய் தெரிந்த தையல் கலையில் இடைப்பட்ட காலத்தில் டிப்ளமா வாங்கினாள். லோன் பணத்தில் 4-5 மிஷின்கள் வாங்கி போட்டாள். இங்கு தையல் கற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாசலில் போர்டு மாட்டினாள். நிறைய பெண்கள் சேர்ந்தார்கள். பேங்க் கடன் அடைந்த பிறகு வீட்டின் முகப்பில் உள்ள திண்ணையை சின்ன கடையாக மாற்றி அவளே தைத்த விதவிதமான கவுன்கள், ஜட்டிகள், உள் பாவாடைகள், குழந்தை நாப்கின்கள், சோழிகள் என்று புது புது மாடல்களை அறிமுகப்படுத்தி காட்சிக்கு வைத்தாள். அவளுடைய புது புது கற்பனைகள் நிறைய பேரை கவர்ந்தது. வியாபாரம் சூடு பிடித்தது. ஆர்டர்கள் குவிய ஆரம்பித்தன. மேலும் 4-5 மிஷன்கள் வாங்கி 4-5 பெண்களையும் வேலைக்கு வைத்து கொண்டு வார கூலியாக கணிசமான தொகை கொடுத்தாள். அவளுடைய உழைப்பும் வருமானமும் வீண் போகாமல் அவளே எதிர்பார்க்காத நேரம் அவள் குடியிருந்த வீடு விற்பனைக்கு வர உடனடியாக அதை சொந்தமாக்கி கொண்டாள். சொந்த வீடு ஆனதும் தேவைக்கேற்ப மாற்றி கட்டி கொள்ளும் அளவுக்கு முன்னேறினாள். அப்பாவும் அம்மாவும் அவளை நினைத்து நினைத்து மகிழ்ந்தனர், கர்வம் கொண்டனர். இந்நிலையில் ஒரு நாள் அப்பா திடுதிப்பென்று மாரடைப்பில் உயிரை விட்டார். ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் சீரழிந்து விடுமோ என்று பதறின அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாள். தானே தூணாகி தாங்குவதாய் வாக்களித்தாள். அதன் முதல் கட்டம்தான் புவனாவின் கல்யாணம். அம்மாவும் சீதாவுமாய் ராத்திரி பூராவும் புவனாவை கண்டித்து கெஞ்சி நல்ல புத்திமதி சொல்லி பிள்ளையின் படிப்பு, அழகு, வேலை, சம்பாத்தியம் எல்லாவற்றையும் சொல்லி நடைமுறை வாழ்க்கைக்கு பணமும் கௌரவமும் எவ்வளவு முக்கியம் என்று எடுத்து சொல்லி புவனா ஒரே ராத்திரியில் மனம் மாறினாள். தன் காதல் வெறும் வயசு கோளாறுதான் என்று உணர்ந்தாள். அம்மாவும் அக்காவும் சொல்வதில் உள்ள உண்மையை உணர்ந்தாள். வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கும் புருஷனால் தான் பெண்ணுக்கு கௌரவமான பாதுகாப்பும் மரியாதையும் கிட்டும் என புரிந்து கொண்டவள் பழைய கனவை அழித்துவிட்டு பேங்க் மாப்பிள்ளையோடு கை கோர்த்து வருவதாய் புது கனவு கண்டாள். பேங்க்ல கேஷியரா அம்மாடி என்ற தூக்கத்தில் உளறின தங்கையை பார்த்து சிரித்தாள் சீதா. அம்மா தலையில் அடித்து கொண்டாள். கல்யாணம் முடிந்து ஒப்புக்கு கண்ணை கசக்கி கொண்டே புவனா புக்ககம் போய்விட்டாள். சீதா பேங்க் பேலன்ஸை பார்த்தாள். ரமா கல்யாணத்திற்குள் திரும்பவும் கணிசமாய் அது உயர வேண்டும். ரமா இப்போதுதான் ஃபைனல் இயர் படிக்கிறாள். கடையில் நிறைய லாபம் வந்தது. கடையை இன்னும் பெருசு பண்ணும் நோக்கத்துடன் திரும்பவும் பேங்கில் லோன் கேட்டாள். பேங்கில் இருந்த கடையை வந்து பார்த்தார்கள். அவளிடம் விவரமாய் என்கொயரி நடத்தினார்கள். போனார்கள். லோன் சாங்ஷன் ஆயிற்று. வீட்டின் முன்புறம் முழுக்க கடையாக மாற்றினாள். வாசலுக்கு இருபுறமும் 2 கண்ணாடி ஷோரூம்களாக்கினாள். ஷோகேஸில் அம்மா, அப்பா, பையன், பெண் என்று செலுலாய்டு பொம்மைகளை வைத்து விதவிதமாய் ட்ரெஸ் தைத்து போட்டு அலங்கரித்தாள். தானே தைத்து விற்பது தவிர ஹோல்சேலில் புடவைகள், பிளவுஸ் துணிகள், ஷர்ட் பிட்டுகள் என்று வாங்கி விற்பனைக்கு வைத்தாள். கடையில் கூட்டம் அதிகரித்தது. வேலைக்கு நிறைய ஆட்களும் சேர்ந்தனர். வேலையில் இருப்பவர்களிடம் அன்பாய் பழகியதால் இவளுக்காக அவர்கள் நிறையவே உழைத்தனர். திறமை இருந்தது. நேரமும் நன்றாக இருந்தது. அவள் உண்டாக்கிய புது மாடல் உடைகள் சினிமாக்காரர்களையும் கவர பணம் ஏராளமாய் குவிந்தது. தனக்கென்று சொந்தமாய் ஒரு சில்வர் பிளஸ் வாங்கி கொண்டாள். ரமா கல்யாணமாகி போன பொழுது அவள் காதருகில் லேசாக நரைக்க தொடங்கி இருந்தது. அடுத்தாப்புல நித்யா ரெடி ஆயிட்டா. அது எப்படிம்மா சரியா 2 வருஷம் கேப் கொடுத்த? அம்மா உடனே அழ ஆரம்பிக்க, ப்ளீஸ்மா சும்மா விளையாட்டுக்கு கேட்ட, சாரிம்மா என்றாள். த பார் சீதா, இனிமே பண கஷ்டம் இருக்காது. எக்கச்சக்கமா நீயும் சம்பாதிச்சாச்சு. இப்பவாவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்? அம்மா கேட்டாள். முதல்ல நித்யா என்றாள் சீதா தீர்மானமாய். நித்யா புவனாவின் வாரிசாய் இருந்தாள். புவனாவாவது பேச்சளவில் நிறுத்தி கொண்டாள். நித்யா உடம்பையே பரிமாறி இருக்கிறாள் என்பது ஒரு நாள் தெரிந்த போது தலையில் அடித்து கொண்டு அழுத அம்மாவை அடக்கிவிட்டு அந்த பையனின் அட்ரஸை வாங்கி கொண்டு புறப்பட்டாள். பையன் பரவாயில்லை, உத்தியோகத்திலும் இருந்தான், நல்ல மாதிரியாகவும் பழகினான். ஆனால் அவன் தாய்க்கு தான் யானை பசி. அந்த பசிக்கு பொறி போட்டு போட்டு சளைத்து போனார்கள் சீதாவும் அவள் தாயும். மான பிரச்சனையானதால் வேறு இடமும் பார்க்க வழி இல்லை. இதிலும் கூட ஒரு நாள் கேள்வி எழும்பும். அது எப்படி நித்யாவுக்கு 7ஆம் மாசமே முழுசா குழந்தை பிறந்தது என்று. எனவே குழந்தை பிறந்ததும் யார் கண்ணிலும் காட்டாமல் 2-3 மாசம் சமாளித்தாக வேண்டும். கண்ணாடி பெட்டிக்குள் இருப்பதாக கூறி
வீடு காலியாகிவிட்டது. இப்போது அம்மாவும் அவளும் தான் சுற்றி சுற்றி வருகிறார்கள். சீதாவுக்கு 35 தாண்டி விட்டது. தோள் பாரம் இறங்கிய பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டால் என்ன என்று தோன்றியது. ஆனால் சக்குவுக்கோ புதுசாய் பயம் வந்து ஒட்டி கொண்டது. சீதாவும் போனால் தன் நிலை என்ன ஆகும் என்று. பிள்ளை இல்லாத குறை முதலாய் தெரிந்தது. பிள்ளை இருந்தா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தும். சும்மாவா சொன்னா? பொண்ணை நம்பாதேன்னு என்று சீதா எதிரிலேயே முணுமுணுக்க வைத்தது. வயதான காலத்தில் சுயநலம் அதிகரிக்கும் போலும் என்று சீதா புரிந்து கொண்டாள். அம்மாவை பற்றி அவளும் அதிகம் யோசித்த போது அம்மாவின் பயம் நியாயமானதே என்று உணர்ந்து கொண்டாள். கூடவே அம்மாவுக்கு தான் இருக்கிறோம், தன் வயசு காலத்தில் தான் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து குழம்பினாள். முடிவில் வீட்டோடு மாப்பிள்ளையாயிருக்க யாராவது முன் வந்தால் விருப்பம் தெரிவிக்க கேட்டு மேட்ரிமோனியலில் விளம்பரம் செய்தாள். அது பார்த்து வந்தவர்கள் சீதாவையோ சக்குவையோ பார்க்காமல் கடையையும் மிஷின்களையும் வியாபார லாபங்களையும் பற்றி மட்டுமே விசாரித்து லாபக்கணக்கு போட்டதால் சீதாவுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் கோபால் மாமா பதறிக்கொண்டு ஓடி வந்தார். அலமேலு மாமிக்கு பிரஷர் அதிகமாகி பராலிசிஸ் அட்டாக் ஆகிவிட்டதாம். பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கிறாளாம். ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் என்றார். சீதாவும் சக்குவும் வீட்டை பூட்டிக் கொண்டு விரைந்தார்கள். மாமாவின் நேரம் சரியில்லை. மாமியின் நோய் இனி குணமாக சாத்தியமில்லை என்று டாக்டர் கூறிவிட்டார். பக்கவாதத்தில் இனி சாகும் வரை கிடக்க வேண்டியதுதான். மாமி அடிக்கடி சொல்வாள், என்னமோ இருக்கிற வரை ஓடி ஆடி உழைச்சிட்டு பட்டுன்னு உயிர் போயிடணும், படுக்கையில மட்டும் போட்டுடாத ஈஸ்வரா என்பாள். ஈஸ்வரனுக்கு அது காதில் சரியாய் விழவில்லை போலும். படுக்கையில் போட்டு விட்டான். மாமியின் நிலை பரிதாபமாய் இருந்தது. பெட்பேன் மூலம்தான் சிறுநீரும் மலமும் பிரிந்தன. உடம்பை துடைத்துவிட்டு பவுடர் போட்டு புடவை மாற்றி பெட் கவர் மாற்றி பாலோ கஞ்சியோ புகட்டி இத்தனை சிசுருஷையும் செய்ய அவளுக்கு துணையாக கொஞ்ச நாள் அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வந்தாள் சீதா. எண்ணி ஒரே வாரத்தில் சக்கு திரும்பி விட்டாள். சரியா போச்சுப்போ, இது ஒன்றும் தேர்ற உடம்பா தெரியல. நர்ஸ் வேலை பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. நம்மால மட்டும்தான் எவ்வளோ நாள் சிசுருஷ பண்ண முடியும்? பெட் பேனை தூக்கணும்னா கொமட்டுறது. உன்னை சாக்கு சொல்லிண்டு புறப்பட்டு வந்துட்டேன். என்னம்மா இது? மாமா பாவம், தனியா என்ன பண்ணுவாரு? அது சரி, அதுக்கெல்லாம் நாம கவலைப்பட்டா முடியுமா? அவாவா தலையெழுத்து அனுபவிக்க வேண்டியதுதான். ஆளோ தேளோ வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். இருந்தாலும் சீதாவுக்கு மனசு கேட்கவில்லை. மறுநாளே தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு மாமா வீட்டிற்கு சென்றாள். மாமா தனியாக சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அடுப்பில் உலை கொதித்து வழிந்து கொண்டிருந்தது. மாமியின் பெட் பேனை பாத்ரூமில் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் கோபால் மாமா. புருஷனின் சிரமத்தையும் அவருக்கு கஷ்டமாகிவிட்ட தன்னையும் நினைத்து மாமி தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தாள். அடுப்பை சின்னது பண்ணி சாதத்தை கிளறி விட்டாள். எப்ப வந்து சீதா என்றார் மாமா. இப்பதான். நீங்க சித்த நாழி ரெஸ்டா இருங்கோ, சமையலையும் மாமியையும் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடும்போது சீதா கோபால் மாமாவிடம் கேட்டாள், இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கு மாமா? 50 முடிஞ்சு 51 ஆரம்பம். ஏன்? எனக்கு 37 ஆரம்பம். பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்களே ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது மாமா? சீதா, நிஜமா தான் கேட்குறேன் மாமா. இத்தனை வயசுக்கு மேலே புதுசாக ஒரு வீட்டில் போய் வாழ எனக்கு பயமா இருக்கு. அம்மாவும் பயப்படுறா. நானும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. உங்களுக்கோ மாமியை பார்த்துக்க யாராவது இருந்தா சௌகரியம் தானே? மாமிக்கும் யாரோ ஒருத்தி செய்யறதை விட நான் ஒத்தாசை பண்ணா கொஞ்சம் தெம்பு தானே? எல்லாத்தையும் யோசிச்சு தான் கேட்குறேன். வாய் டோன்ட் யூ மேரி மீ? இதுக்கு எதுக்கு கல்யாணம்னு யோசிக்கிறீளா? கல்யாணம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு கௌரவம் தரும், பாதுகாப்பு தரும்னு தான். இப்பவே எனக்கு தொம்பரக்கட்டைன்னு ஒரு ரகசிய பேரை நிறைய பேர் வச்சிருக்கா தெரியுமா? அந்த பட்ட பேருக்கு பயந்துண்டு பண்ணிக்க ஆசைப்படலை. நேக்கும் கல்யாணம் பண்ணிண்டு பூ வாசம் வீச பசு மஞ்சள் பூசிண்டு பெருசா பொட்டிட்டுண்டு ஜல் ஜல்னு மெட்டி சத்தம் கேட்க வளைய வரணும்னு ஆசையா இருக்கு. அதான் கேட்குறேன். வாய் டோன்ட் யூ மேரி மீ? சீதா திரும்பவும் அதையே கேட்டு முடித்துவிட்டு அவரையே பார்த்தாள். ஒரு கணம் அதிர்ந்தாலும் கோபால் மாமா நாள் பூராவும் யோசித்தார். தனக்காக இல்லாவிட்டாலும் நிச்சயம் அலமேலுக்காகவாவது சீதாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தீர்மானித்தார்.
இந்த முடிவை அலமேலுவிடம் சொன்னபோது அழுதவள் பிறகு சம்மதம் தெரிவித்தாள். எல்லோருக்கும் திருப்திதான், முக்கியமாக சக்குவிற்கு. கல்யாணம் முடிந்த அன்று இரவு மாமி ரொம்ப அழுதாள். ஏன் அழுகிறாள் என்று யாருக்கும் புரியவில்லை. சீதாவுக்கு புரிந்தது. எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு மாமியிடம் வந்தாள். கவலைப்படாதீங்கோ மாமி, நான் தினம் உங்களோட தான் படுத்துக்க போறேன். நீங்களா என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு அங்க போறேன். மாமி இதற்கும் அழுதாள். சீதா சிரித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.